लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆலம் இளங்கலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராம் உதயடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2308வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியில 9ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரம். இந்த பாசுரம் திருக்குறுங்குடி பாசுரங்கள் வரிசையிலே இது 17வது பாசுரம். 857வது பெரிய திருமொழி பாசுரம். இது தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர் ஓன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாணும் என்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடி என் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 857வது பாசுரம். வள்ளி சிறு உன் இடையாரிடை நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர அடைமீன் அடியீர்கள் சொல்லில் திருவே அணையார் கனிவாய் எயிர் ஒப்பான் கொல்லை முல்லை மெல் அரும்பு ஈரும் குறுங்குடியே. இந்த குறுங்குடியிலே இருக்கக்கூடிய பூக்களை பற்றி சொல்லுகிறார். அது எப்படி இருக்கிறது என்றால் லக்ஷ்மியை ஒத்த பெண்களுடைய முல்லை சிரிப்பு இருக்கிறதுலா பல்லு அது போல இருக்கா அந்த முல்லையுடைய அரும்புகள் எல்லாம். அப்படி இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி என்று சொல்லிவிட்டு அப்படி இருக்கக்கூடிய திருக்குறுங்குடியிலே வாழுகிறவர்களே பக்தர்களே பாகவதர்களே ஒன்னே ஒன்று நினச்சிக்கோங்க. கொடிய மின்னல் போல் இடையுடைய பெண்கள் என்று பெண்கள் மீது ஆசை வைக்காதீர்கள். பெண்கள் மீது ஆசை வைத்தால் அது உங்களுக்கு துக்கத்தையே கொண்டு வந்து சேர்க்கும். எனவே பெண்கள் மீது ஆசை வைக்காமல் அதற்கு பதிலாக பெருமாள் மீது ஆசை வையுங்கள் என்று முதல் 2 அடியிலே சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு அடுத்த அடியிலேயே சொல்றார், கோவை கனி போன்ற வாயில் உள்ள பற்களுக்கு ஒப்பான அழகான பெண்களுடைய பற்களுக்கு ஒப்பாக இந்த ஊர் முல்லை மலர்கள் முல்லையிலே முல்லை அரும்புகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட திருக்குறுங்குடியை அடையுங்கள் என்று சொல்கிறார். எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருக்க வேண்டிய சொரூபம் வாய்ந்த பாகவதர்களே என்று முதலடி. அப்படி இருக்கிற போது விஷய சுகங்களில் அனுபவிக்கப்பட்டு பெண்களினை போல பெண்களை விரும்பாதீர்கள் என்று சொன்னவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பெண்களின் பற்களை போல முல்லை அரும்புகள் உண்டாக பெற்ற தலம் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு உடனே இந்த வர்ணனை இதற்கு லோக விஷயங்களை காரியம் முடிந்து பகவத் விஷயே பற்றும்படி ஆழ்வார்கள் சொல்லிட்டு பேசுறது எதுக்காக? நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் வாக்குப்படுத்தவர்கள் பல வகைப்படுவார்கள். சிலர் உள்ளதை உள்ளபடியே பேசுவார்கள். சில விஷயத்தை பற்றி பேச தொடங்கினாலும் தங்களுடைய வாக்கு திறமையினாலே குறைபடி பேசுவார்களாம். சிலர் வீருடைமையால் அல்ப விஷயத்தையும் பெருசா பேசுவாங்களாம். இப்படி பேச்சில் பல வகை உண்டு. பேசுகிறவர்களின் வாக்கில் போக்கை அனுசரித்து விஷயங்களை சிரித்து போவதும் பெரிது போவதும் உண்டு. திருமங்கையாழ்வாருடைய வீச்சு என்பது எல்லோருக்கும் பிரசித்தமாக இருக்கிறதுனால் அற்ப விஷயங்களை பற்றி பேசும்போது பெருக்காறு போல சொற்போக்கு வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமலை என்றார் போல பெருத்து இருக்கும். ஆகவே விஷயங்கள் அற்பம் என்பதில் தடையில்லை. இவருடைய வாக்குதான் பரம கம்பீரமாக இருப்பதனாலே அற்ப விஷயத்தையும் கணக்க மாதிரி பேசுவார்கள்.
துறப்பே நல்லன் என்னும் திருமொழியிலே நான் தேர்ந்து மென்முலையார் தரத்தோல் புணரின் வெள்ளத்தாழ்ந்தேன் என்ற 4ஆம் பாட்டின் வியாக்கியானத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதாம். பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கிறார். பேசுகிறவர்களுடைய பொறுத்துதான் வாக்கினுடைய தன்மை வெளிப்படும். வள்ளி என்பது வட சொல். அல்லல் சிந்தை என்பது விஷய போகங்களில் ஈடுபட்டால் தற்காலத்திலே அது இன்பத்தை தருவது போல இருந்தாலும் கூட பிற்காலத்திலே துன்பமாகவே இருக்கும் என்று சொல்கிறார். அப்படி பெண்கள் விஷயத்திலே மயங்கி போய் இல்லாமல் திருக்குறுங்குடி போய் பெருமாளை சேவியுங்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். வள்ளி சிறு முன்னுடையாரிடை நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர அடைமின் அடியீர்கள் சொல்லில் திருவே அணையார் கனிவாய் ஏற்றுப்பான் கொல்லை முல்லை மெல்லரும்பீனும் குறுமுடியே காயன வாச்சா மனசேந்திரிவா அத்தியாத்தனாவா பிரகதேதி சுபாவாது கரோமியத்த சகலம்பர ஸ்வசிம நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பெடுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள்வதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.